முத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் மான்பிறை முத்தாரம் நீட்டும் மார்பிலேக்கம் தேக்கும் தாமரை வண்ண பூவின் வாசம் வந்த நேசம் பேசும் அவள் வந்து நர்சரி கார்டன் பார்க்கலாமா? என்ன வாங்குறோம்? இது வந்து நெல்லிக்காய் செடிலாம் இருக்குது. ப்ளஸ் இங்கே நிறையா செடி இருக்குது. ஏங்க ஏங்க புளியான் செடிங்க? இல்லை இல்லை இருக்கு. புளியான் செடியெலாம் வச்சுருக்காங்க. கால கொடுமை, பப்பாளி கண்ணு. கோகோபி இது வந்து ஏன் தெரியுமாமா? அந்த கொடி படரும்ல, இந்த இதை தூக்கி விடணுமா அந்த கோஸை? எப்படி எனக்கு ஒரு மிளகா விரையா எடுத்து போட்டு அதுக்கு தான் இதில் எப்படி ஒரு ஒரு விரையா எடுத்து போடுறது? கையால் தான் போடணுமா? ரெண்டு ரெண்டாக வந்ததுன்னா இதில் நீங்கள் ஒன்று ஒன்றா தான் போட்டுருக்கீங்க. ஒரு ஒரு செடிமா ரோஸ் கலராக தெரியுது. வேற அதில் ஏதாவது தடவி இருக்கீங்களா? மருந்தா? அழகா இருக்கு. நம்ம ரோஜா செடி பார்க்கும். பா அதுதான் நீ ஒன்று எடுத்துக்குமா? ஹார்ட் ஷேப். ஏன்ப்பா இப்படி கம்பி வச்சு கட்டியிருக்காங்களா? நான் எப்படிடா வந்ததுன்னு பார்த்தேன். கம்பி வச்சுருக்காங்க. அதே மாதிரியே வலையாச்சு. கம்பி வச்சா அந்த குட்டி 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 சரியில்லை. வாங்க அப்பா கொடுத்துக்கலாமா? இதுதான் போதும். அப்பா அதுதான் கொடுத்தேன். நம்ம வைக்க மேல தக்காளி நடவா வாங்கிட்டு வந்தாச்சா? வாங்கிட்டு வந்துட்டியான்னு சரி இல்லாமா? தக்காளி நட்டுரும், ஆ அடுத்தது மிளகா இல்லை மிளகா நடுமா? ஃபஸ்ட்டு தக்காளி ஃபஸ்ட்டு வந்து தக்காளி நட்டுட்டு அப்புறம் காரமானதை நடலாம். குழம்புக்குள்ளனா வந்து மிளகா வச்சுட்டோம். அடுத்தது தக்காளி வைக்கணும். ரொம்ப அப்பா ஆழமா. அடுத்தது பருப்பு. இதுமா நமக்கு எப்படி வைக்கணும்னு தெரியுமா? அப்பா வரட்டு இது பக்கத்தில் வந்து சாங் ஓடிட்டு இருந்துச்சு. சரி ஓகே காப்பிரைட் கிளைம் வந்துன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் நானே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மியூட் பண்ணிவிட்டு நானே கொடுக்குறேன். இந்த தக்காளி செடி வந்து ஒரு குழிக்கு வந்து ரெண்டு கண்ணாக வச்சுருந்தோம். ரொம்ப வரப்பில் வைக்கிறதால வாய்க்காலில் வைக்கிறோம். ஏன்னா வந்து கடலை செடி படர்ந்துருச்சுன்னா அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேன்னு சொல்லிட்டு வாய்க்காலில் வச்சு தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி ஊடு பயிர் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பியூர் ஆர்கானிக்காக நம்ம எப்போ வேணாலும் மருந்தடிக்காமல் அது பறித்து சாப்பிடலாம். தக்காளி கன்று வச்சுட்டு போயிட்டு வந்தோம். மறுநாளும் நாங்கள் ஒரு செடி வாங்கிட்டு போய் வச்சோம். அது என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். இப்போ இந்த செடி எப்படி இருக்குதுன்னு வச்சுட்டு வந்ததோடு சரி 3 days ஆகுது. கேட்டிங்கன்னா நாங்கள் தண்ணி ஈரம் இருக்குன்னு அப்பா சொல்கிறாங்க. தண்ணி போய் ஊற்றுனாங்களா ஊற்றலையான்னு தெரியல. போய் கொள்ளையை பார்த்தா தான் தெரியும் தண்ணி ஊற்றிருக்காங்களா என்னான்னு சொல்லிட்டு. ஏன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி வந்து மழை வரல.
ஆக்சுவலாக ஒரு இடத்துல மழை பெய்யும், 2 இடத்துல மழை பெய்யாது. செயற்கை மழை உருவாக்குன மாதிரி தேவையில்லாத இடத்துல மழை பெய்யும், தேவையான இடத்துல மழை பெய்யாது. அதனால அங்கே மழை பெஞ்சதா என்னன்னு தெரியல. நாளைக்கு கொல்லைக்கு போனோன்னா நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செடி நட்டுட்டு அதெல்லாம் தக்காளி கன்று நடவு செய்ய போகிறோம். வாங்க நட்டு தக்காளி பழம் பறித்து தக்காளி ரசம், தக்காளி கூட்டு, தக்காளி எல்லாம் வைப்போம். ஆனால் இங்கே எல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க பறிச்சுட்டு போனது மீதி. பொது சேவை செய்கிறோம். பொது சேவையா? சரி செய்யுங்க. அங்கே அவரைக்காய் இருக்கா, இங்கே அங்கே அவரைக்காய் இருக்கு, இங்கே மல்லாட்டை இருக்கு. அடுத்தது மிளகா வைக்கும். பைத்தங்காய் வேற போய் பார்க்கலாம். அதுக்காக தான் நான் நீ கொல்லைக்கே வந்தேன். நம்ம இப்படி வெயில் அடிக்குது, இந்த படு வெயிலில் மாட்டி விட்ட. ஓ அங்கே போய் உட்காந்துக்க. வை கஷ்டப்பட்டாதான் நாளைக்கு. தாயா சொல்லாட்டி சாப்பிட்லான்னதும் ஆமாம் இங்கே உட்காந்து கஷ்டப்படுறத காஞ்சிபுரம் போய் காலாட்டி சாப்பிட்லான்னு போச்சான். போனானா என்ன காலாட்டுறேன்னா இப்படி காலை வலிக்குதுன்னு நானா. நான் என்ன நினச்சேன், காஞ்சிபுரம் போனால் காலாட்டி சாப்பிட்லான்னதும் காலை பெஞ்சில் உட்காந்து ஆட்டிட்டு சாப்பிட்லான்னு நினச்சேன். கடைசியில் தறி நெய்கிறது தான் காஞ்சிபுரம் போனால் காலாட்டி சாப்பிட்லான்னு. அந்த கதையா 10 கையால் பாடுபட்டாதான் 5 கையால் அள்ளிட்டிக்கலாம் தாயா. என்னென்னமோ டயலாக்லாம் சொல்லிட்டு இருந்தது. இதெல்லாம் என்னென்னமோ வளருதுன்னு நினச்சேன் வயசில். ஆனால் இப்போ நம்மளுக்கு அதுவே அரிச்சொடி ஆயிடுச்சு. ஆனால் நானா படி அரிச்சொடிங்களா அரிசுவடி, அதெல்லாம் நம்ம அறிவு மாசுவடி. அப்படியே ஊற்றலான்னு குடம் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு குடத்தை தூக்கிட்டு வந்து ஊற்றிடலாம். இல்லை குடத்தெல்லாம் ஈஸியாக இருக்குன்னு கேட்குது. சரி புரியுது. சளி பிடிச்சி பழக்கம். ஏன் அதான். ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம தக்காளி கன்று வந்து நர்சரி கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்து கொல்லையில் வந்து நட்டாச்சு. அதாவது தக்காளி கன்றும் ப்ளஸ் வந்து மிளகாய் கன்றும் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதெல்லாமே கொல்லையில் வந்து நட்டுட்டு வந்துட்டோம். அப்பா வந்து ஃபஸ்ட்டு குழி போட்டாங்க, அப்புறம் அம்மா வந்து தக்காளி கன்று நட்டுகிட்டே போனாங்க. அப்புறம் நான் வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக போயிட்டேன். தண்ணி ஊற்ற முடியலன்னு தான் சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணுறது, செடி வாடிடும் இல்லையா, அதனால் வந்து நான் தண்ணி ஊற்றுறதுக்காக போனேன். தண்ணி எங்கள் பக்கத்தில் மோட்டரில் பேரலில் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அது ஒரு குண்டு எடுத்து தண்ணியை மொண்டு ஒரு கிண்ணமாக ஊற்றி விட்டுட்டே இருந்தேன். நான் ஊற்றின தண்ணி பத்தலைன்னு எங்கள் அப்பா என்னை திட்ட, திரும்ப நான் அப்பா வந்து ஊற்றிட்டாங்க. இதுக்கு அந்த வேலையை அவங்களே செஞ்சுருக்கான். நான் ஒரு டைம் செஞ்சு அவங்க ஒரு டைம் செஞ்சு 1க்கு 2 வேலை. பட் நான் நல்லா தாங்க தண்ணி ஊற்றினேன். நான் வந்து சும்மா சொன்னேன் உங்களுக்காக. சரி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு என்ன கன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து தக்காளி ப்ளஸ் வந்து மிளகாய் கன்று வச்சுருந்தோம். தக்காளி வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்று வந்து 1.50. உங்கள் ஊர்லலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தக்காளி கன்று மிளகாய் கன்று ரெண்டுமே வந்து இந்த டைமில் வச்சோன்னா நம்ம கடலை வந்து பிடுங்கிறதுக்குள்ளே தக்காளி கன்றும் காய்க்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அதில் வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கொல்லையில் களை வெட்டி முடிச்சாச்சு, உரமும் போட்டாச்சு. இப்போ வந்து தக்காளி கன்று வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நம்ம தக்காளி கன்று வச்சா வீட்டிலே ஆர்கானிக்காக நம்ம வந்து மருந்தெல்லாம் அடிக்காததாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு பிளானில் தான் நாங்கள் தக்காளி செடியே வச்சோம். நிறைய தக்காளி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம நட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பொங்கலுக்குள்ளே எப்படியும் காய்ச்சணும்னு தான் நினைக்கிறேன் தக்காளி. ஏன்னாச்சு பொங்கலுக்குள்ளே காய்ச்சணுமா என்னன்னு தெரியல, காய்ச்சணும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னன்னு. செடி வளர்ந்து பூ வச்சு பிஞ்சு வச்சு காய வைக்குமான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வேர்க்கடலை பிடுங்கிட்டு இந்த உளுந்து எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து கொல்லையில் நிறையா வந்து ஆடு மாடு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம டே பை டே கொல்லையிலே தான் இருந்து ஆடு மாடை பார்த்துக்கணும். இல்லைனா அது வந்து நம்ம சாப்பிட்லான்னு நினச்சி நம்ம செடி வச்சோம், ஆனால் என்ன ஆகும்னா அது வந்து அதை சாப்பிட்டு போயிடும். அப்புறம் அதுக்கு அது உணவாகிடும். அப்போ நமக்கு வந்து பட்னி ஆகிடுவோம். அதுதான் நடக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா டே பை டே வந்து கொல்லையில் போய் காவல் காக்கணும். என்ன பண்ணணும், காவல் காக்கணும்.
அப்படி காவல் காத்தா தான் அந்த தக்காளி நமக்கு வீடு வந்து சேரும். தக்காளி மட்டும் இல்லைங்க, மிளகாயும் அப்படி தான். இந்த வருஷம் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மிளகாயை வச்சு நம்ம கடையிலே வாங்காமல் நம்ம மிளகாய் ரெடி பண்ணிக்கணும், வருஷம் முச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோதான் மிளகாய் காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பராமரிக்கிறத பொறுத்து தான் அது அமையும். நாங்கள் எப்படி பராமரிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா தக்காளி செடி வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் செடி வைக்க போயிட்டாங்க. மிளகாய் செடியை வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பா வந்து முருங்கைக்கன்று ஏற்கனவே வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த முருங்கைக்கன்று பார்த்திங்கன்னா மழை ஈரத்தில் வந்து ஒன்று வந்து ஈரம் தாங்காமல் செத்து போயிடுச்சு. திருப்பி இது வந்து மழை வருமா வராதா என்று பார்த்து கொண்டு திருப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருங்கை விதையெல்லாம் நாங்கள் ஸ்டாக்கில் வச்சுருக்கோம். ஏன்னா திருப்பி வந்து நம்மளால் வாங்க முடியாது. அது ஒரு கேஜி வந்து 800 சம்திங் வருது. இதுக்கப்புறம் வந்து நம்ம செடி வந்து நாங்கள் 50 மிளகாய் 100 தக்காளி கன்று வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் வந்து 2 தக்காளி கன்னாக ஒரு இதில் வச்சுருக்கோம். ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி கன்று நீங்கள் நர்சரி கார்டனில் பார்த்துருக்கலாம், ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்தது. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த குட்டி குட்டியான செடியை தான் வாங்கிட்டு வந்து நம்ம பெருசாக வளர்க்கணும். நாங்கள் கேட்டோம், நீங்கள் என்ன இவ்வளோ குட்டியாக வச்சுருக்கீங்க, இது எப்போ போய் நாங்கள் வளர்த்து காய் காய்ச்சி பழம் பழுத்து நாங்கள் சாம்பார் வைக்கிறது அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் வாங்கிட்டு போய் வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில். அந்த அக்கா வந்து எவ்வளோ அழகாக பேசினாங்க தெரியுமா, நர்சரி கார்டனில் உள்ள அக்கா. தக்காளி கன்று மட்டும் இல்லைங்க, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு கோஸு காலிஃப்ளவர்லாம் வருவாங்க. நான் கோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் என்னுடைய நல்ல நேரமாக கெட்ட நேரமாக தெரியல. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து காலிஃப்ளவர் செடி இல்லை, காலி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் அவரி செடி வாங்கலான்னு தான் போனேன். உங்களுக்கு வந்து யாருக்காவது அவரி செடி, மருதாணி பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஆர்கானிக் பொடி ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் கொல்லையில் எல்லா செடியுமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அந்த பொடியை அரைச்சி உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது அந்த கொடியை பிச்சு பொடியை அரைச்சி உங்களுக்கு நான் பார்சல் போடுறேன். அதனால் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தரேன். இந்த கரும்புலா செடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த கரும்புலா செடி வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹேருக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரி செடி, மருதாணி செடி, இந்த கரும்புலா செடி இதெல்லாம் வந்து ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மருதாணி எப்பயுமே வந்து மருதாணி அவரி வந்து முக்கிய பங்கு வகிக்கும் இந்த ஒயிட் ஹேரை வந்து க்ரே ஹேராக மாற்றுறதுக்கு. கண்டிப்பாக நாங்களும் உங்களுக்கு அந்த ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த ஐடியாஸை வந்து சொல்கிறோம். உங்களுக்கு வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அந்தாண்ட சைடில் உளுந்து நிறையா இருக்குது. அந்த உளுந்து காய்ச்சிச்சு ஆல்ரெடி வந்து இப்போ காய்ச்சிடுச்சு. நம்ம பொங்கலுக்குள்ளே வந்து உளுந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்த நம்ம கொல்லையில் உளுந்து எடுக்கிற வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா உளுந்து வந்து காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் பறிச்சிடுவாங்க. ஒரு கொல்லையில் எடுத்தோன்னா இன்னொரு கொல்லைக்கு ஆடு மாடு வந்துடும். ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணுங்கப்பா. லைக்கே வர மாட்டேங்குது.